ஹாய், பிரைஸ் எல்லாருக்கும். இன்றைய வேத வசனம்: நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் கோபம் கொள்கிறவர்களா இல்லை பாவம் செய்கிறவர்களா? கோபம் என்கிறது நீங்கள் மற்றொரு இடத்துல காண்பிக்க வேண்டியது. பாவங்கிறது உங்கள் சரீரத்துக்கு விரோதமாகவே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் கோபத்தின் மூலமாக பாவத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒருத்தவங்க மேலே கோபம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை உங்கள் படுக்கையில் நீங்கள் படுக்க செல்லும்போது உங்கள் இருதயத்தில் நீங்களே பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணுமா. அதை பற்றி நீங்கள் யார் இடத்துலையும் பேசக்கூடாதாம். ஏன்னா நமக்கு ஜீவ பலியாக அவரையே ஒப்பு கொடுத்த தேவனை யோசிச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருப்போம். நமக்கு அவர் உயிரே பலியாக தந்திருக்கிறாருன்னா நம்ம அவருக்காக இதை கூட பண்ண மாட்டோமா? யார் மேலே நீங்கள் கோபப்படாதீங்க. யார் கோபப்பட்டது நிமித்தமாக நீங்கள் உங்களையே பாவத்திற்கு உட்படுத்தாதீங்க. நாமும் கொஞ்சம் இயேசுவா மாதிரி மாறலாமா? கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். என் மேல் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீர், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டீர். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால். தேவன் நமக்காக பலியாகவே செஞ்சிருக்கிறாரு. ஸோ நம்ம அவருக்காக கோபத்தை விட்டு எல்லாவற்றையும் விட்டு எல்லா பாவங்களையும் விட்டு அவருக்காக பரிசுத்தமாக வாழ நம்ம ரெடியாக இருக்கிறோமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.